ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து இருக்காங்க நாமினேஷனில். இந்த 7 பேரில் யார் வந்து அடுத்த வாரத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக வந்து ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு சிலர் வந்து கன்ஃபார்ம் ஆனாலையும் ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து ஆகலை. ஸோ மேபி பிக் பாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் குளறுபடியெல்லாம் பண்ணி இவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சுட்ருவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் இருந்தாலும் ஓட்டிங் ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹாட் ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலான ஓட்டிங் முடிவுகள். ஸோ யோசித்து முடிவு பண்ணுங்கள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து அர்ச்சனா வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,61,169 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.94% இப்போதைக்கு வந்து இருக்காங்க. பட் நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது 42.43% வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களை வந்து ஓட்டிங்ஸில் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இத்தனை வாரமாக பாவம் அவங்கள வந்து பதுக்கி வச்சுருந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க பிக் பாஸ் அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மக்களோட கண்ணோட்டம் வந்து மாறுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். பட் இப்போது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் எப்பயுமே டாப்பில் தான் வந்து இருக்காங்க. அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்குறாங்க. ஆனாலும் அந்த மக்களுடைய கண்ணோட்டம் வந்து மாறுறதுக்கு வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சடனாக விஷ்ணு மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட கண்ணோட்டம் வந்து மாறியிருக்கு. ஓட்டிங்ஸ் வந்து அவர் மேலே அதிகமான ஓட்டிங்ஸ் வந்து விலக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மணிச்சந்திரா செகண்ட் பொசிஷனில் வந்து இருக்கார். தினேஷை வந்து 3வது பொசிஷனுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. விசித்ரா சுத்தமாகவே வந்து காம்படிஷன்லேயே இல்லை. அவங்க வந்து எவிக்டாக வெளியே போகிற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ செகண்ட் பொசிஷனில் மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 74,306 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.5% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 18.64% வந்து இருந்துகிட்ருக்காரு. இவரை பொறுத்தவரையிலும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. அது எந்த விதமான மாறுதலுமே கிடையாது. பட் இருந்தாலும் கூட செகண்ட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அது தாண்டி மணிச்சந்திராவோட சில நேரங்களில் ஃபன் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், டான்ஸ் போடுற விஷயங்களாக இருக்கட்டும், சில நேரங்களில் டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் ஓட்டிங்ஸ் வாங்குறதும். அண்டு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திராவுக்கு வந்து விழுது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே விழுந்தாலும் தப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஓட்டிங் தான் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓட்டிங்ஸ் வந்து அவங்க எப்படி வாங்கினா என்ன இருக்குது, ஆனாலே அவங்க தான் இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கார். அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் தினேஷ். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 66,280 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.34% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.63% வந்து இருந்துகிட்ருக்கார் நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். பட் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கண்ணோட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அர்ச்சனா தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் வந்து மணிச்சந்திரா செகண்ட் பொசிஷன்லேயும் தினேஷ் அவர்கள் இப்போதைக்கு வந்து 3rd பொசிஷன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காரு. பட் எவ்வளோ வாக்குகள் வந்து அஃபிஷியலாக எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தினேஷ் அவர்களுக்கு ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தது. பட் விசித்ராவை அடித்து தும்சம் பண்ணுறதுக்கு இவர் யூஸ் பண்ணிக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியா இல்லை உண்மையாகவே ஒரு நேச்சுரலாக வந்து விசித்ராவை பிடிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போதைக்கு விசித்ராவோட நிலைமை 4வது பொசிஷனில் இருக்காங்க தினேஷோட கீழே. ஸோ இப்போ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசித்ரா அவர்கள் 36,502 ஓட்டுகள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.16% இருந்துகிட்ருக்காங்க. நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது 3.43% வந்து இருந்தாங்க விசித்ரா. அப்படி சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டிங்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இவங்க பேசக்கூடிய கருத்துக்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அக்செப்டபுளாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஸோ அதனால் கூட இவங்களுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கலாம். தினேஷை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனலாக நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க. அது தாண்டி மாயா அப்படின்னாவே அது மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி திரும்பி மாயாக்கிட்டே போய் இது என் செல்லம், பட்டு, லொட்டு, லொசுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தா கண்டிப்பாக மக்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்குமே விசித்ரா அவர்களை பொறுத்தவரையிலும். இப்போது அவங்கள தொடர்ந்து வந்து 5th பொசிஷனில் விஜய் வர்மா இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,598 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.77% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.92% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்முடைய விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் வீக்கில் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வந்து வேகலை. ஏன்னா விசித்ரா மேடம் வந்து உள்ளே வந்துட்டாங்க. மணி மேலே இருக்கக்கூடிய கண்ணோட்டங்கள் வந்து மாறிப்போச்சு. அதே மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ரீபேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவங்க வந்து பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அர்ச்சனா சடனாக ஒரு 3 வீக்ஸாக வந்து எந்த பர்ஃபார்மன்ஸுமே இல்லை, அமைதியாக இருந்துட்டு போயிட்டாங்க அந்த ஸ்டெல்லா மிஸ்க்கு அப்புறம். ஆனாலும் அவங்க திரும்பி வரும்போது அவங்களோட ரசிகர்கள் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்கள். 40%, 45% ஓட்டிங் சப்போர்ட் அதுதான் வேறு லெவலில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் மாயா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுக்கான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,640 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.39% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.43% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மாயா அவர்கள். பட் இவங்களுக்கு வந்து ஓட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் வந்து போனாலும் கூட இதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அட்லீஸ்ட் இந்த வாரமானாவது வந்து எவிட் பண்ணுங்கடா தயவு செய்து. இவ்வளோ நாட்கள் வந்து இவளுக்கு வந்து சொம்படிச்சது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. பிக் பாஸை நிறைய பேர் வெறுத்து போய் அப்படியே வந்து விட்டுட்டாங்க. பார்க்குறதே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சொம்படிச்சிட்ருக்கீங்க மாயா அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் ஆகி அதுக்கப்புறம் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட நல்லா இருக்கக்கூடிய ஆட்களையும் அதிகமாக வாக்குகள் வாங்கின ஆட்களையும் வந்து எவிக்ட் பண்ணி இந்த பொண்ணை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதனால் செம்ம காண்டாயிட்டாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக 7th பொசிஷனில் பூர்ணிமா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,048 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.14% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.28% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட பூர்ணிமா அவர்கள். ஸோ இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் கூட மாயா அவர்களை வந்து ஏன் திரும்ப 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 வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக வந்து இருக்குது. ஏன்னா மற்றவங்கலாம் நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க. ஏன் பூர்ணிமாவை விட வந்து பார்த்திங்கன்னா மாயா ஒன்றும் பெரிய கண்டென்ட்லாம் ஒரு வெங்காயமும் தரல. ஆக்சுவலி சொல்லப்போனால் பூர்ணிமா வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்திருக்காங்க. ஆனால் மாயா அவர்கள் வந்து அந்த 5th வீக் தவிர்த்து வேறு எதுவுமே அவங்க பண்ணது கிடையாது. ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதானே தவிர கான்ட்ரவர்சியிலாகவும் அந்த ஷோவை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கும் என்டர்டெய்னிங் பண்ணுறதுக்கும் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஃபைட் போட்டிருக்காங்க. நிறைய இது பண்ணியிருக்காங்க. நான் கம்பேரிட்டிவ்லி பூர்ணிமாவும் அண்ட் மாயாவும் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உடனே பூர்ணிமா பற்றி நிறையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் மாயா அவர்களை வந்து மறுபடியும் சேவ் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அதே மாதிரி பூர்ணிமாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எழுப்பிட்டு தான் வந்து இருக்காங்க. அந்த பிக் பாஸை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பார்க்குறதே கிடையாது. இப்போ நம்மளுடைய சேனலோட ஃபாலோவர்ஸே வந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட்டில் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட. பட் சடனாக இப்போ அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னே வந்து தெரில. இந்த பொடிஸ் அப்படின்றவங்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கே போனாங்க அப்படின்னு தெரில. இப்போ பார்க்குறவங்கலாம் இப்போ ஒரு நியூ வியூவர்ஸாக தான் வந்து தெரியுறாங்க என்னை பொறுத்தவரையிலும். பெருசாக சப்ஸ்கிரைப்டு பர்சன் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதில்ல. பிகாஸ் ஆஃப் இது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா இவனுங்க நம்ம ஒரு விளையாட்டு விளையாடணும்னு நினைக்கிறோம். மக்களாகிய நம்ம இவங்க இருக்கணும், இவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். பட் நம்மளை தாண்டி வந்து இவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபமும் அந்த எண்ணமும் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வந்து லெஃப்ட் அவுட் பண்ணி வெளியே போயிட்டாங்க. சில பேர் வந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த போதே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கேம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் வந்து பார்த்தாங்க. அர்ச்சனா வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி பயங்கரமாக இந்த புள்ளி கேங்கை வந்து கதற விட்ட தருணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தாங்க. அதை தாண்டி யாரும் மோஸ்ட்லி வந்து லைக் பண்ணல அண்ட் பார்க்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். டிஆர்பி எல்லாம் அப்படியே டவுன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. 3.4 அந்த மாதிரி வந்து ரேட்டிங்கில் வந்து போயிட்டுருக்கான் டிஆர்பி. அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறத லெவலெலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு
அப்டேட் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்னொரு தவிர செய்தீங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.